ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் 31st 2025. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் இந்த வருஷத்தோடையது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நாளைக்கு வந்து நியூ இயர் 2026. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீப்பாக வேணாம். இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த இயரில். ஸோ சிம்பிளாக இன்னைக்கு மார்க்கெட்ஸில் என்ன நடந்தது, எஃப்ஐஎஸ் டிஐஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, ஓவராலாக இந்த இயரில் என்னெல்லாம் நடந்தது, எதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, எதெல்லாம் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஒரு ஓவரால் வியூ மாதிரி இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 பாயிண்ட்ஸ் அப் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் சென்டரில் சைட்வேஸில் இருந்தாலும் ஒரு நல்ல அப் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 0.74% அப் இருந்தது. சென்செக்ஸ் ஒரு 0.64% கிட்ட அப் ஆகிருந்தது. ஒரு ஒரு டீசெண்டான அப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது வந்து மெட்டல் செக்டார்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆஸ் யூஷுவல் வந்து ஐடி செக்டார் சேம் டவுன் ட்ரெண்டில் அடிவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் எஃப்ஐஎஸ்டிஎஸ் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் பெரிய ஆக்டிவ் லைக் 20,000 crores 30,000 crores அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு நார்மலான பையிங் செல்லிங்ஸ் தான். நேற்று பார்த்தீங்கன்னா 3,000 crores டிஎஸ் எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் கிட்டத்தட்ட 6,000 crores கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் மட்டும் டிசம்பர் மந்த் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 crores ப்ளஸ் விற்றுருக்காங்க டிஏஎஸ் எஃப்ஐஎஸ். பட் நீங்கள் ஓவரால் இந்த இயர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 crores கிட்ட செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். இது இங்கே மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மளுடைய கரன்சியும் அஃபெக்ட் பண்ணும். எப்படி இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட டாலர்ஸ் வெளியே போயிட்டே இருக்கு. லைக் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியே எடுக்கும்போது நம்ம டாலரை தான் கொடுக்கணும். ஸோ நம்ம ரிசர்வ்ஸ்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் இயர். நீங்க எந்த கரன்சியை கம்பேர் பண்ணாலும் இந்த அளவுக்கு விழல. கிட்டத்தட்ட 5 to 6 rupees கிட்ட விழுந்துட்டு இருக்கு இந்த வருஷத்துல மட்டும். அதுல மெயின் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1.5 lakh crores கிட்ட செல் ஆயிருக்கு. ஸோ டாலர்ஸ் அவ்வளோ வெளியே போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்ல இருந்து வெளியே எடுத்தவங்க லைக் ப்ரைவேட் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெளியே எடுத்தது டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அதுதான் மெயின் ரீசன் இந்த டாலர் விழறதுக்கு. அனதர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோடைய ட்ரேடு இது போயிட்டு இருக்கு. லைக் நான் வந்து இவ்வளோ டேரிஃப் போடுவேன் அவ்வளோ டேரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவ்வளோலாம் டேரிஃப் போட மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ். பட் டேரிஃப் போட்டு அது வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வார் போயிட்டு இருக்கு, யூஎஸ்ல வந்து எக்கனாமி சரியில்லை, இந்தியாவில் எக்கனாமி சரியில்லைன்றாங்க. பட் மெயின் ரீசன் இப்போ ரீசெண்டாக இருக்கிறது ரீசன் இதுதான். ஸோ எக்கனாமிக் வைஸும் நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். லைக் கரன்சி மார்க்கெட்ஸ் எப்படிலாம் இதுக்கப்புறம் மூவ் ஆகும், டாலர்ஸ்னா என்ன, டாலருக்கும் கரன்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு செப்பரேட் வீடியோ பண்ண வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னைக்கு வந்து ஒரு டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்டல் ஸ்டாக் நல்லா பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். ஸோ ஓஎன்ஜிசி நல்லா பண்ணியிருந்தது. அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் ஒரு 5% அப் ஆயிருந்தது. அண்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஓரளவுக்கு ஒரு இதில் இருந்தது, லாஸில் இருந்தது. அண்ட் ஓவராலாக நீங்கள் சில்வரை பார்த்தீங்கன்னா, சில்வர் அண்ட் கோல்டு பெருசாக நீங்கள் எந்த மூமெண்ட்டும் இல்லை. பட் ஓவரால் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு டாப் ஹிட் ஆயிருக்கு. லைக் 10%, 20%, இல்லை 100% கிட்ட சில்வரும், லைக் 30%, 40% கிட்ட கோல்டும் சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாலர் அகைன்ஸ்ட் ருபீஸும் விழுந்திருக்கு. ஸோ டாலர் அகைன்ஸ்ட் ருபி விழுந்தா கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட தான் டாலர் பிளேஜ் இருக்கு. லைக் நீங்கள் இது வந்து ஒரு பெரிய டாபிக். நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கமெண்ட்ல சொன்னால் அதை வந்து ஒரு டீட்டெயிலாக பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். கோல்டோட டாலர் பிளட்ஜ் ஆயிருக்கும். ஸோ கோல்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாலர்ஸ் ஏறும் இறங்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ டைட்டான ஆச்சுன்னா டாலரோடைய வேல்யூ ஏறும், கோல்டோடைய ப்ரைஸ் இறங்கும். இன்கேஸ் டாலரோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கோல்டோட ப்ரைஸ் இறங்கணும். பட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரோடைய வேல்யூ ஏறுச்சுன்னா இந்தியன் கரன்சியோட வேல்யூ குறையும். இதுதான் ஆக்சுவல் ரூல்ஸ். ஓகேங்களா? நான் அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயிலாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாலரோடைய வேல்யூ ஏறுனா நம்ம ருபீஸோடைய வேல்யூ குறையும். பட் கோல்டோட வேல்யூவும் குறையும். பட் இந்த ருபீஸோடைய வேல்யூ குறைஞ்சதுனால நம்மளுடைய கோல்டோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் ஆஸ் சில்வர். சில்வர் வந்து வேர்ல்டு வைடா ரொம்ப சர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு கமாடிட்டி அப்படின்றதுனால வாலட்டாலா இருக்கும். சம்டைம்ஸ் ஏறும், சம்டைம்ஸ் இறங்கும். அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு அண்ட் ஓவரால் 2025 மார்க்கெட் வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி வேணும், இன்கேஸ் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வேணும், எனக்கு அக்கௌண்ட் வேணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டெய்லி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.